தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு மிகப்பெரிய அதிரடி அறிவிப்பால் சூடுபிடித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவிருக்கும் தேர்தலுக்காக ஒரு மாபெரும் வாக்குறுதியை வழங்கியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10,000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்பதே அந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த அதிரடி அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டு தமிழக அரசியல் வட்டாரங்களை அதிர வைத்துள்ளார். தற்போதைய திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளதால் சாமானிய மக்களின் சுமையை குறைக்க இந்த தொகை ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம் மற்றும் குடிநீர் வரி என பல மடங்கு வரிகள் உயர்த்தப்பட்டுள்ளதால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருவதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தொடர்ச்சியான வரி உயர்வுகளால் சாமானிய மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கே ஒவ்வொரு மாதமும் பெரும் போராட்டத்தை சந்தித்து வருவதாக அதிமுக தலைமை குற்றம் சாட்டுகிறது. இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் முறையாக பதிவு செய்துள்ள பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 ரூபாயும், 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு 1000 ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் நிரந்தர வேலை கிடைக்கும் வரை இந்த நிதி உதவி தொடர்ந்து வழங்கப்படும் என்பது வேலையில்லா திண்டாட்டத்தால் வாடும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். கடலோர பகுதிகளில் வாழும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை தற்போதுள்ள 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அதிமுக வாக்குறுதி அளித்துள்ளது. மீனவர்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை குறைக்கவும் இந்த திட்டம் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்று அதிமுக நம்புகிறது. நெசவாளர் பெருமக்களுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் கைத்தறி நெசவாளர்களுக்கு 450 யூனிட்களாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1400 யூனிட்களாகவும் கணிசமாக அதிகரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பாரம்பரிய நெசவுத் தொழிலை பாதுகாக்கவும், நெசவாளர்களின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யவும் இந்த இலவச மின்சாரத் திட்டம் ஒரு உந்து சக்தியாக அமையும். முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் உதவித்தொகை தற்போதுள்ள 1,800 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பது அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மற்றுமொரு முக்கிய அம்சம். வயதான காலத்தில் யாருடைய உதவியும் இன்றி தவிக்கும் முதியவர்களின் கௌரவமான வாழ்வை உறுதி செய்ய இந்த உயர்த்தப்பட்ட உதவித்தொகை நிச்சயம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படித்து முடித்துவிட்டு கடன் சுமையால் தவிக்கும் மாணவர்கள் வாங்கிய கல்விக் கடன்கள் அனைத்தும் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தந்துள்ளது. கல்விக் கடன் சுமையால் மனதளவில் தவிக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை வளமாக்கவும் அவர்கள் புதிய கனவுகளுடன் முன்னேறவும் இந்த திட்டம் ஒரு வழிவகையாக அமையும். ஒவ்வொரு ஆண்டும் கிரீன் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் அதிமுக ஆட்சியில் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியாக தெரிவித்துள்ளார். எரிவாயு விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள இல்லத்தரசிகளின் வீட்டு நிர்வாக செலவுகளை குறைக்க இந்த திட்டம் ஒரு நேரடி நிதி உதவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. கூட்டுறவு சங்கங்களில் சிறு வியாபாரிகள் மற்றும் நடைபாதை வியாபாரிகள் வாங்கியுள்ள கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அதிமுக தலைவர் உறுதியளித்துள்ளார். அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதோடு சிறு தொழில்கள் நலிவடையாமல் இருக்க இந்த கடன் தள்ளுபடி திட்டம் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். திமுக அரசு ஏற்கனவே மகளிர் உரிமைத் தொகையாக 1000 ரூபாய் வழங்கி வரும் நிலையில் அதைவிட பன்மடங்கு அதிகமான வாக்குறுதிகளை அதிமுக தற்போது அள்ளி வீசியுள்ளது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இத்தகைய கவர்ச்சிகரமான நலத்திட்டங்கள் மற்றும் வாக்குறுதிகளுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய போட்டி நிலவுவது இதுவே முதல் முறை என்று சொல்லலாம். திமுக அரசு தேர்தலுக்கு பயந்துதான் இப்போது பெண்களுக்கு 2,000 ரூபாய் கோடைக்கால தொகுப்பு வழங்குகிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடைகளில் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இந்த காரசாரமான அரசியல் விவாதங்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவிருக்கும் தேர்தல் களத்தை மேலும் பரபரப்பான ஒன்றாக மாற்றியுள்ளன என்பதில் சந்தேகமில்லை.
இந்த 10,000 ரூபாய் வழங்கும் ஒரு திட்டத்திற்கு மட்டும் அரசுக்கு சுமார் 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதல் செலவாகும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் கடன் சுமை ஏற்கனவே பல லட்சம் கோடிகளை தாண்டியுள்ள நிலையில் இத்தகைய பிரம்மாண்டமான திட்டங்களை செயல்படுத்துவது சாத்தியமா என்ற கேள்வியும் ஒருபுறம் எழாமல் இல்லை. அரசுகளில் ரூபாய் அரிசி திட்டத்தில் தொடங்கி இன்று பல்லாயிரம் ரூபாய் நேரடி நிதி உதவி வரை தமிழகத்தின் தேர்தல் அரசியல் ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை கண்டுள்ளது. எம்.ஜி.ஆர். மற்றும் ஜெயலலிதா அவர்கள் காட்டிய வழியில் மக்களுக்கான நலத்திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதே அதிமுகவின் நோக்கம் என்று அக்கட்சி தலைமை கூறி வருகிறது. சிறுபான்மையின பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்ய அவர்களுக்கு சுயதொழில் தொடங்க வட்டி இல்லா கடன்கள் தாராளமாக வழங்கப்படும் என்றும் அதிமுக அறிவித்துள்ளது. அனைத்து சமூக பிரிவு மக்களையும் ஒரு சேர சென்றடையும் வகையில் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் மிகவும் கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தமிழகத்தின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டில் பங்கேற்று உயிரிழப்பவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் காயமடைபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்கப்படும். தமிழர்களின் கலாச்சார அடையாளமான ஜல்லிக்கட்டு போட்டியையும் அதில் தங்களின் வீரத்தை நிலைநாட்டும் இளைஞர்களையும் பாதுகாக்கவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த அனைத்து வாக்குறுதிகளும் தமிழகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்களிடம் பெறப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டுள்ளதாக அதிமுக கூறுகிறது. மக்களின் அடிமட்ட தேவைகளை துல்லியமாக அறிந்து ஒரு முழுமையான தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ளதாக அதிமுகவின் 10 பேர் கொண்ட குழு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தேர்தல் காய்ச்சல் இப்போதே மெல்லத் தொடங்கிவிட்டது. அதிமுகவின் இந்த அதிரடி மற்றும் பிரம்மாண்டமான வாக்குறுதிகள் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இறுதியில் மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. வரப்போகும் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தின் அரசியல் திசையையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். EBSN இந்த 10,000 ரூபாய் அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆட்டத்தை மாற்றும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.